நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணன் தனியா இருக்காங்கிறதுக்காக ஜெயிச்சுடலான்னு நினைக்காதே. நீ போய் கண்ணனிடத்தில் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு வரம் வாங்கிட்டு வா. அவர் கையில் ஆயுதம் இருந்தால் நம்மால் அவரை ஜெயிக்க முடியாது. எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன்னு வாங்கிட்டு வானே இவன் திரும்பி வந்தான். வந்து கண்ணன்ட்டே நீ ஆயுதம் எடுக்கக்கூடாது சரியானால் அவர் சிரிச்சுட்டே இருந்தார். ஆயுதம் எடுத்துத்தானா நான் சண்டை போடணும்? நினைத்து நான் சண்டை இடுகிறேனே தவிர சங்கல்பத்தினால உலகத்தை படைக்கிறவர் கையில் ஒரு ஆயுதத்தை வச்சுக்கணுமா? பின்ன கோவிலுக்கு போனால் வச்சுருக்காரேனால் அழகுக்காக அதை வச்சுன்னு தான் அவர் செய்யணுங்கிற தேவையே இல்லை. பார்க்கறதுக்கு 4 திருக்கரங்களோட சங்க சக்கரத்தோட கதையோட அபயத்தோட எழுந்துருளி இருந்தார்னா சேவிக்க நன்னா இருக்குது. அதுக்குன்னு சக்கராயுதம் இல்லாட்டா பெருமாளுக்கு வேலையே ஓடாதான், அவருக்கு ஒன்றுமே செய்ய தெரியாதனாலான்னு சொல்லுவா. அழகுக்காக வச்சுருக்காரு. ஏதோ ஒரு கருவி, அவருக்கு ஒரு கைங்கரியம் கொடுக்க வேண்டாமா? அதற்காகத்தான் வைத்திருக்கிறார். இப்போ கருடன் இல்லைங்கிறதுக்காக பெருமாள் எங்கேயுமே போக மாட்டாரா? யானை இல்லைன்னா அவரால் நகர முடியாதா? ஏதும் செய்வார். இது தெரியாமல் துரியோதனம் போய் கேட்டான். கண்ணன் சரி ஆயுதமே எடுக்கிறது இல்லைன்னார். எடுக்கவே இல்லையே. அதனால தான் வெறும் தேரோட்டியாக சின்ன கம்பை வச்சுட்டு குதிரையை ஓட்டுற கடிவாளத்தை வச்சுட்டே மொத்த போரையும் முடிச்சுட்டார். ஆக மொத்தத்தில் யாரை வாழ்ந்தவா நல்லது நடந்துட்டு பாருங்க. கண்ணனையே கேட்டு பெற்றவனுக்கு பெருமை. கண்ணனை தவிர மற்றதை கேட்டவன் தாழ்ந்து போனான். அப்போ அவரே கொடுப்பரா, மற்ற பேரால் கொடுக்க முடியாது. நீரே உம்மை கொடுத்துரும்னு சொன்னால் யார் கொடுக்க முடியும்? இறைவன் ஒத்தர் தான் ஆசையோடு நாம் அழைத்தால் வருகிறார். அது தத்தாத்திரேயனிடத்திலே தெரிந்து கொண்டோம். அடுத்தது 5வது அவதாரம். பிரம்மாவனுடைய மானச புத்திரர்களான 4 சனகன், சனத்குமாரன், சனத் சுஜாதன் முதலான 4 பேர் பிரம்மாவனுடைய மனதிலிருந்து பிறந்த 4. அவளுக்கு எப்பவுமே சிறு வயசுலேயே தான் இருப்பாள். வயசாகாது. இளம மாறாமல் இருக்கிறவர்கள். அவர்கள் சிறந்த யோகிகள். தியானம், ரகசியம், யோகம் இதை பற்றியே உலகத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த 4 பேருடைய அவதாரம். அவர்கள் லோகத்தில் எங்கேயும் சுற்றி வருவா, ஒரு இடத்துல நிற்க மாட்டா. நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருப்பா. இவர்கள் பிறந்த உடனே நடந்தது என்னன்னு சொல்கிறேன். பிரம்மாவுக்கு தானே படைப்பு தொழில், எல்லாரையும் அவர் படைக்கணும். படைக்கிறதுக்கு தம் பிள்ளை உதவிக்கு வந்தால் தேவையில்லைன்னு அவருக்கு ஆசை. பிரம்மா என் தொழிலுக்கு நீ உதவிக்கு வான்னு கூப்பிட்டார். அப்போவா சொன்னான், நாங்கள் பகவானை தியானத்தில் ஈடுபட்டிருக்கோம், உம்ம வேலைக்கெல்லாம் நாங்கள் வர்றதா இல்லை. இது என்ன யானையை படைச்சிட்டு புரிய படைச்சிட்டு மக்களை படைச்சிட்டு இதெல்லாம் எனக்கு வாங்கவே வேண்டாம். இது எதுக்குமே நாங்கள் வரல. நாங்கள் தியானத்தில் அமர்ந்து யோகிகளாகிட போகிறோம்னு முதல்ல சொன்னான். ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், அப்பா சொன்னதை பிள்ளை கேட்கலேன்னு அன்றைக்கி ஆரம்பிச்சதுன்னு. இது இன்னிலேருந்து இல்லை, எப்போதோ ஆரம்பித்தது. தந்தை சொல்கிறார், பிள்ளை கேட்க மாட்டேன்னு எப்போது சொல்லிட்டார். அதுக்கு நீங்கள் இருக்கிற பிள்ளைகள்லாம் இந்த கதையை வாய்ப்பாக எடுத்துன்னு இப்போ வீட்டுக்கு போய் சொல்ல வேண்டாம். தாராளமாக அப்பா சொல்படியே பிள்ளை கேட்கலாம். அப்போ 4 யோகிகள். யோகத்தில் எப்படி ஈடுபடணும், தியானத்தில் எப்படி ஈடுபட வேண்டும், இதற்குத்தான். இப்போ இந்த 4 பேரும் பெருமானுடைய நேர அவதாரம் இல்லை. இப்போ இதெல்லாம் அதாவது அவதாரம். இப்போ தத்தாத்திரேயரா பிறந்திருக்கார், நேர அவதாரம். வராகனா பிறந்தார், நேர அவதாரம். ஆனால் கபிலனா பிறந்திருக்கார். இப்போ பார்த்தா சனத்குமாரனா பிறந்திருக்கார், அப்பிரதான அவதாரம். இதெல்லாம் பிரதானமான அவதாரங்கள் இல்லை. சிலது பிரதானம், சிலது அப்பிரதானம். அடுத்தது பார்ப்போம். 6வது அவதாரம். தர்மஸ்ய தக்ஷதுஹிதர் யஜனிஷ்ட மூர்த்தியாம் நாராயணோ நரயிதி ஸ்வதபஹ பிரபாவஹ. நரநாராயண அவதாரம். இதை நீங்கள் கேள்விப்படணும்னால் ஒரு தடவையாவது எல்லாரும் பதரீகாசிரமத்துக்கு போயிட்டு வரணும். இப்போ இங்கே உட்காண்டிருக்கிற 1000 பேருக்குள்ளே எத்தனை பேர் போயிட்டு வந்திருப்பீங்கன்னு தெரியல. பதரீகாசிரமத்துக்கு யாத்திரை போனால் ஒரு 15 நாள் ஆகும். அப்பப்போ நிலைச்சரிவுகள்லாம் ஏற்பட்டுருக்கும். அக்ஷய திருத்தி அன்றைக்கி தான் கதவை திறப்பா. தீபாவளி அன்றைக்கி கதவு மூடிடுவா. பதரிக்கு சேவைக்கு போனோம்னா தீபாவளியோட சேவை கிடையாது, அந்த 6 மாதம் கிடையாது. மறுபடியும் சித்திரை மாதம் வந்ததுன்னா அக்ஷய திருத்தியை வரும். அக்ஷய திருத்தியை அன்றைக்கி தான் அந்த சமயத்துக்கு கதவு திறப்பா. 6 மாதம் இராணுவம் மட்டும்தான் இருக்கும், மொத்தம் பனி. ஆனால் அது ஆச்சரியம், 6 மாதமும் உள்ள ஒரு அகண்ட தீபம் எரிஞ்சுன்னு இருக்கும். 6 மாதம் கழித்து கதவை திறந்துன்னு உள்ளே போகிறா பாருங்க. அப்போ அந்த தீபத்தோடு தான் அர்ச்சக சுவாமிகள் நம்பூதிரிகள் வெளியில் வருவா. கேரளத்து நம்பூதிரிகள் தான் அங்கே இப்போ கைங்கரியம் இருக்கா. அங்கே யாரோ வடக்கத்திக்காரா கைங்கரியம் இல்லை, கேரளத்தில் இருக்கிற நம்பூதிரிகள் தான் அங்கே அர்ச்சகாலாக இருப்பா. பக்கத்தில் அலக்கநந்தா நதி ஓடுறது. ஒரு தரம் இறங்கிட்டு பெருமாளை சேவிச்சு அதில் குளிச்சுட்டு நேராக போய் பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு பிண்டப்பிரதானம் பண்ணுவா. பதரிகாசிரமத்திலே கயேல சாதம் பண்ணிவிட்டு பதரிக்கு போய் பிண்டப்பிரதானம் பண்ணிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நாளாக வழக்கம். 2மே பெற்றோர்கள் இழந்தவர் கண்டிப்பாக செய்ய வேண்டியது. அப்போ அந்த பதரிகாசிரமத்தில் தான் பெருமாள் 2ஆக பிறக்கிறார். நரநாராயண அவதாரம். அவரே நாராயணன், அவரே நரன். ஆச்சாரியனும் அவரே, சிஷ்யனும் அவரே. இந்த 2 எதுக்குன்னால்
உலகத்தில் யாராக இருந்தாலும் ஒரு குருவை அண்டித்தான் அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தானாக படிச்சிட முடியாது. அது பௌதிக பாடமாக இருக்கட்டும், அறிவியல் பாடமாக இருக்கட்டும், கணக்கு பாடமாக இருக்கட்டும், நம்ம எடுத்து வச்சுன்னு படிக்கலாம். இப்போ அதுக்குன்னு எத்தனையோ புஸ்தகம்லாம் போட்டால் 30 நாட்களில் தமிழ் கற்றுக்கொள்க, 30 நாட்களில் ஹிந்தி கற்றுக்கொள்ளன்னு முடிச்சுட்டோம். நம்மளாம் ஹிந்தி பண்டிட்டாயிடும்னு நினச்சிடுவா. அது எப்போவுமே ஒரு பாஷை நன்னா தெரியறதுன்னா கோபம் வரச்சே அந்த பாஷையை ஒழுங்காக பேசினா நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கோன்னு அர்த்தம். கோவம் வந்து வெய்யிறோம் பாருங்க, அந்த சமயத்துக்கு வார்த்தை தடுமாறும், சரியாக வராது, எப்போ போய் எதை சொல்லணும்னு தெரியாது. அப்போ ஒரு பாஷையை ஒருத்தர் பேசினா சரி சாரி சார் ஒழுங்காக ஒரு பாஷையை தெரிஞ்சுட்டு இருக்கார். அதுபோல் ஏதோ தெரிஞ்சுட முடியாது. ஒருத்தர் வாத்தியார் உட்காந்து சொல்லிக் கொடுக்கணும். அது ஓரளவுக்கு கணக்கு பாடம், அறிவியல் பாடம் கூட புஸ்தகத்தை பார்த்து படிக்கலாம். ஆன்மீக பாடம் ஆச்சாரியன் இல்லாமல் தெரிஞ்சிக்கவே முடியாது. குரு இருந்தால்தான் ஆத்மாவை பற்றி, பரமாத்மாவை பற்றி தெரியும். அதுக்கு தான் எப்பேற்பட்ட பகவானாகவே இருந்தாலும் வசிஷ்டாச்சாரியத்தில் ராமன் போய் பாடம் படித்தார், சாந்தீபினின் இடத்துல கண்ணன் போய் பாடம் படித்தார். தேவையில்லையே, ராமன் படிக்கணுமா? இருந்தாலும் வசிஷ்டர் இடத்துல போய் குருகுலவாசம் பண்ணியிருக்காருனால் குரு சீடன் என்கிற மரபு விட்டு போகக்கூடாது. அதற்குத்தான் நரநாராயண அவதாரம். பத்ரிகாசிரமத்துக்கு போனீங்கன்னா ஒன்றுத்துக்கு நரபர்வத்துன்னு பேர், இன்னொன்றுத்துக்கு நாராயண பர்வத்துன்னு பேர். இந்த பக்கம் நாராயண பர்வத்தம், இந்த பக்கம் நரபர்வத்தம், ரெண்டும் ரொம்ப உயர்ந்த மலை. அந்த 2 மலைக்கு நடுவில் தான் அலக்கநந்தா ஓடி வருது. அதில் போய் குளிக்கணும், குளிச்சுட்டு மேலே போய் பெருமாளை சேவிக்கணும், பிண்ட பிரதானம் பண்ணணும், வரணும். இது சொல்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் அது போய் பண்ணுறச்சே தான், நீ போய் பண்ணி பாருங்களேன். இப்போ நான் எதுக்கு வேணா சொல்லணும். இப்போ அங்கே போய் நீங்களே அலக்கநந்தாவில் குளிச்சுட்டுங்கிறதுக்குள்ளே உடம்பாக இருக்காது, அப்படி தான் இருக்கும். அதுவும் எப்போ குளிக்கணும்? கார்த்தால் 4 மணிக்கு. நம்ம குளிக்கிறாப்புல 7:30 மணி 8 மணிக்கெல்லாம் குளிக்க போக முடியாது. அங்கே பெருமாளுக்கு விஸ்வரூபம் திருமஞ்சனம் கார்த்தால 4:15. 4:15க்கு அங்கே போகிறச்சே பல்லு நம்மளுதாக இருக்காது, உடம்பு நம்மளுதாக இருக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்கே பெருமாளுக்கு விஸ்வரூபம் திருமஞ்சனம் கார்த்தால 4:15. 4:15க்கு அங்கே போகிறச்சே பல்லு நம்மளுதாக இருக்காது, உடம்பு நம்மளுதாக இருக்காது. கடான்னு அடிச்சுக்கும் பல்லு. அத்தோடு போய் ஒரு முழுக்கு போட்டு அங்கே தப்த குண்டம்னு இருக்குது. தப்த குண்டம்னா கொதிநீர் குண்டம். அப்படியே ஊற்று மாதிரி நல்ல வெப்பமான நீர் வரும், அதில் குளிக்கணும். அதில் அந்த சமயத்துக்கு அதில் குளிச்சிருந்தா என்ன சுகமாக இருக்கும் தெரியுமோ? அந்த 4 மணி குளிருக்கு பதரிகாசிரமத்தில் தப்த குண்டத்தில் குளித்தோம்னா எழுந்தே வர வேண்டாம், இங்கேயே இருக்கலாம்னு தோணும். ஆனால் அதுலேருந்து ஒரே ஒரு சொம்பு ஜலத்தை கொண்டு நம்ம ஊரில் தலையில் விட்டு பாருங்க, நெருப்பை வாரி கொட்டுறாளேன்னுவா. அவ்வளவு நெருப்பாட்டம் அது கொதிச்சுட்டு இருக்கும். ஆனால் அங்கே போகிறச்சே இந்த குளிருக்கு அது ரொம்ப சுகமாக இருக்கும். அத்தோட பெருமானை போய் சேவிச்சுட்டு அப்படி பிரதட்சணம் பண்ணிவிட்டு காத்துண்டு பிண்ட பிரதானத்துக்கு கையில் வைப்பா. கோவில்லேருந்தே தான் பிரசாதம் அரிசி சோறு கொண்டு கொடுப்பா. அதை இப்படி பிடிச்சி பிண்டம் வைக்கணுமோ இல்லையா, பிடிக்கவே வராது கையில். அதுவும் அரிசியாக நிற்கும், ஆகவே ஆகிருக்காது, அத்தான குளிர். கையில் அதை பிடிக்க போனோன்னா பிண்ட பிரதானை அப்பாவுக்கு வைக்க போகிறாரா இல்லை இவருக்கே பண்ணிட போகிறாளா அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம நிலைமை ஆகிடும். அங்கே எல்லாமே பெருமை நரநாராயணர்கள் இருவர். ஒரு பக்கம் நாராயணன், ஒரு பக்கம் நரன். தர்ம தேவதைக்கே மகனாக அவதரித்தார். இதில் ஆச்சாரியன் ஒருத்தர், சிஷ்யன் ஒருத்தர். திருமந்திரம்ங்கிற உயர்ந்த மந்திரம், நமோ நாராயணாயான மந்திரம் கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ, 8 எழுத்து மந்திரம். அந்த மந்திரத்தை பெருமாள் உபதேசித்ததே அங்கு தான். திருமந்திர உபதேசத்துக்காகவே அங்கு பகவான் அவதரித்தார். அது 6வது அவதாரம். அடுத்து 7வது அவதாரத்தில் பாலோபி சன்னுபகதஸ்தபசேவனானி தஸ்மா அதா த்ருவகதிம் கிருணதே பிரசன்னா திவ்யாக ஸ்துவந்தி முனையோ யதுபுர்யதஸ்தாத். துருவனுடைய அவதாரம். துருவன் கேள்விப்பட்டிருப்பிள்ளே, சின்ன பிள்ளை தான், 5-6 வயசு குழந்தை பெருமாளை தரிசிக்கணுங்கிறதுக்காக 5 மாதங்கள் தவம் புரிந்தான். 6வது மாதம் பெருமானை கண்டுவிட்டான். அது துருவனுடைய சரித்திரம். அதாவது பிரம்மா படைக்க ஆரம்பித்தார். முதல்ல ஸ்வயம்புவ மனு பிறந்தார். அவருக்கு பிரியவ்ரதன், உத்தானபாதன் 2 மகன்கள். அதிலே உத்தானபாதனுடைய மகன்தான் துருவன். அவனுக்கு தங்கம்மா சித்தி ஒருத்தி, மாற்றாந்தாய் ஒருத்தி. அவளுடைய பிள்ளைக்கு உத்தமன்னு பேர், இவனுக்கு துருவன்னு பேர். தன் தந்தை மடியிலே அந்த கூட பிறந்த பிள்ளை உட்காந்து விளையாடுறான்னு பார்த்துட்டு தானும் அப்பா மடியில் ஏறி உட்காந்துக்கணும்னு கிட்டக்க போனான். ஆனால் மாற்றாந்தாய்க்கு தான் ராஜாவினிடத்தில் செல்வாக்கு. அதனால் அவ சொன்னான், என் வயத்தில் பிறந்திருந்தா தான் நீ அப்பா மடியில் ஏறலாம், போ காட்டுக்கு போய் தவம் புரிந்து பெருமாள்கிட்ட அருள் பெற்று என் வயிற்றில் மகனாக பிறந்து அப்புறம் உன் தந்த மடியில் ஏறி உட்காருன்னு அவள். அடிபட்ட பாம்பை போல ரோஷத்தோடு ஓடி வந்தான். நேராக அவம்மாவிட்ட போய் இந்த மாதிரி மாற்றாந்தாய் சொல்லிட்டாள்னா அவள் சொன்னால் சரியாக தான் சொல்லியிருக்கா, காட்டுக்கு போ பெருமானை குறித்து தபஸ் பண்ணு, சரியாக சொல்லியிருக்காள்னு பிள்ளை புறப்பட்டான்.
அப்போ அம்மா நிறுத்தி வச்சு சொன்னா, அவள் சொன்னதில் ஒரு பாதி உண்மை, இன்னொரு பாதி தேவையில்லை. அவனுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கா. காட்டுக்கு போய் தவம் புரிந்து இறையருள் பெரு, என் வயிற்றில் பிறந்து தந்தை மடியில் ஏறி அமர். 2 சொன்னாலும் இல்லையோ, இறைவனுடைய அருளை பெற்றபடியாது இந்த அப்பா மடி எதுக்கு உனக்கு, அவர் மடியே கிடச்சிட போகிறது, அப்போ அங்கேயே போய்க்கோ, இங்கே வராதேன்னு அவள். பிள்ளை தெரிஞ்சுட்டான், ஓஹோ அம்மா சரியா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா, அவன் அனுகிரகம் பெற்ற பிற்பாடு திரும்ப இந்த தாய் வயத்தில் வந்து பிறக்க போகிறானா, அவர் மடியே கிடச்சிருமோ இல்லையோ. காட்டுக்கு போனார். நாரதரிடத்தில் வாசுதேவ மந்திரத்தை உபதேசம் பெற்றான். 5 மாதம் முழுக்க பட்டினி இறந்தான். பகவான் நேரைய துருவனுக்கு முன்னாடி சேவை சாய்ச்சார். அந்த துருவனே பகவத் அவதாரம். இப்போ சொல்ல வர்றது அடுத்த 7வது அவதாரம். துருவனே பெருமானுடைய அவதாரம். அவர்கிட்டேன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது, சின்னவன் பெரியவன்கிற வித்தியாசமே வேண்டாம். இளம் குழந்தையாக இருந்தால் கூட பெருமான் நேரே வருவார். யோகம் இருந்து தியானம் இருந்து விருப்பம் இருந்தால் சிறுவர்களுக்கும் பக்தி உண்டு. அதைத்தான் இந்த அவதாரத்தில் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எப்போவுமே உபன்யாசம், கோவில், இங்கெல்லாம் எங்கே போனாலும் பக்தினாலே ஓய்வானு பெற்றுக்கணும். 58 ஆச்சுன்னா எல்லாரும் ஓய்வு பெற்றிருப்பா, அதுக்கப்புறம் பக்திக்கு வந்துடுவா. இங்கே இருக்கிற சின்ன வயசுக்காரெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, நிறைய வந்திருக்கீங்க. இப்போ இருந்தாலும் பொதுவாக எங்கே பார்த்தாலும் சரி 58, 60, 65. ஒருத்தர் சொன்னார், ஏன் சுவாமி இளைஞர்கள்லாம் உபன்யாசத்தில் காணமே, 4 வயசானன்னு காத்துட்டுருக்காளோ என்னமோ, ஆன பிற்பாடு வந்துட்டு போகிறா. இப்போ எப்போவோ ஒரு சமயம் வரப்போகிறா. அவர்களுக்கு வயசானா தான் கிருஷ்ணாராமான் கோவிந்தான்னு இருக்கக்கூடாதான்வா. ஏன் 25 வயசுக்கு கிருஷ்ணாராமா சொன்னால் தப்பா, 60 வயசுக்கு தான் கிருஷ்ணாராமா கோவிந்தா சொல்லணுமா? என்னமோ நாம சங்கீர்த்தனம் பஜனை பண்ணுறதுன்னா 70 வயசுக்கு தான் பண்ணணும். சின்ன வயசில் அதெல்லாம் நமக்கு ஆகிறது இல்லைன்னு சொல்லக்கூடாது. துருவனை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். வயது இளம் வயதாக இருக்கலாம், ஆனால் பக்தி வாழ்க்கையை நன்கு பண்படுத்தும். நாம் ஒரு பக்தியோடு இருந்திருக்கோம், ஞானத்தோடு இருந்திருக்கோம், ஆத்ம பரமாத்ம ஞானத்தோடு இருக்கோம்னால் செய்கிற தொழிலே இன்னும் மேம்படும். ரொம்ப தெளிவாக இருப்போம். சிந்தனை தெளிவாக இருக்கணுமோ இல்லையோ. நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், எல்லாருக்கும் எப்போ எப்படி பண்ணணுன்றது தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு 4 வழிமுறைகள் இருந்தால் அதில் எது சிறப்பான வழி, சீக்கிரமாக எது பயனை கொடுக்கும், எளிமையாக எது பயனை கொடுக்கும், இதை கண்டுபிடிக்கிறவன் தான் ஞானி. அந்த வழி தெரியணுமோ இல்லையோ. இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், இப்போ அடியனுக்கு தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல தங்க வச்சுருக்கா, தங்குற இடத்துலேருந்து நீங்கள் கூண்டு வரணும். 4 வழி இருக்கலாம், எனக்கு எந்த வழி, இப்போ என்ன போங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இங்கேருந்து 4 மைல் சுற்றினா 1/2 மணி நேரம் கழிச்சு இங்கே வருவேன். ஆனால் யார் ஒருத்தர் என்னை கூட்டின்னு வந்தாரோ எது சுருக்கமான பாதைன்னு அவருக்கு தெரியுமோ இல்லையோ. இந்த தெளிவு நமக்கு ஏற்படணும். நான் சொன்னது வழிப்பாதை, இது முடிஞ்சு போயிடும். ஆனால் ஆத்மா மோட்சத்துக்கு போகிறதுக்கு உண்டான பாதை இவ்வளவு சுலபமா, அது எவ்வளவு குழம்பும். அதில் தெளிவு ஏற்படணும்னால் இளமையிலிருந்தே பக்தி. கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்வியலர் ஆகில் ஆவது சதிரே என்று நம்மாழ்வாருடைய ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். இளமை கெடுவதற்கு முன்னால் வாருங்கள், அறிவை வளர்த்து கொள்ளுங்கள், பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள், முதுமை வர்றதுக்கு காத்துருக்க வேண்டாம். இதுதான் துருவனிடத்திலேருந்து தெரிந்து கொண்டது.